இன்று நாம் முதிர் மூலவுருவின் விருத்தி பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பாடத்தை கற்பதன் மூலம் முதிர் மூலவுருவின் விருத்தி, மகட்பேறு, இரட்டை குழந்தைகள் உருவாதல், பெண்ணின் மாதவிடாய் வட்டம், இனப்பெருக்க தொகுதியில் ஹோமோன்களின் பங்கு ஆகிய விடயங்களை அறிவீர்கள். முதிர் மூலவுருவின் விருத்தி பற்றி பார்க்கும்போது, கருப்பையினுள் முதிர் மூலவுரு விருத்தி அடைவதற்கு 280 நாட்கள் எடுக்கின்றன. சூழ் வித்தகத்தில் தாயினதும் முதிர் மூலவினதும் குருதிகளுக்கிடையே தொடர்பு ஏற்படுகின்றது. இத்தொடர்பினால் சாதகமான விளைவுகள் ஏற்படும் அதேவேளை சில பாதகமான விளைவுகளும் ஏற்படுகின்றன. இதனால் ஏற்படும் சாதகமான விளைவுகளாக தாயிடமிருந்து போஷணை பதார்த்தங்கள், ஒட்சிசன் போன்றவை முதிர் மூலவுருவின் குருதிக்கு கடத்தப்படுகின்றன. முதிர் மூலவுருவிலிருந்து கார்பனீரொட்சைட்டு, கழிவுப் பொருட்கள் என்பன தாயினுடைய குருதிக்கு கடத்தப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன. இதேபோல் இதனால் ஏற்படும் பாதகமான விளைவுகளாக தாய்மாரினால் உள்ளெடுக்கப்படும் சில மருந்து வகைகளால் முதிர் மூலவுருவிற்கு பாதிப்பு ஏற்படலாம். ஜெர்மன் சின்னமுத்து போன்ற நோய்களால் தாய் பாதிக்கப்படும் போது முதிர் மூலவுருவும் பாதிப்படைகின்றது. அடுத்து முதிர் மூலவுருவின் விருத்தி பற்றி பார்க்கும்போது, முதிர் மூலவுருவானது 3 மாதம் அளவில் மனித தோற்றத்தை அடைந்து கொள்கின்றது. பின்னர் 5 மாதம் அளவில் இதய துடிப்பு வெளியில் கேட்கின்றது. 6 மாதம் அளவில் கண்மடல்கள் திறந்து கொள்கின்றன. முதிர் மூலவுருவானது மகப்பேற்றை அண்மிக்கும் போது விரல்களில் நகங்கள் பூரண விருத்தியடைந்து காணப்படுகின்றன. ஆண் முதிர் மூலவுருவாயின் விதைப்பையில் விதைகள் இறங்கி காணப்படும். கைகளும் கால்களும் நன்கு விருத்தியடைந்து உடல் நிரம்பிய தோற்றத்தை பெற்றுக்கொள்ளும். நிறை 2 தொடக்கம் 3 கிலோகிராம் அளவில் காணப்படும். அடுத்து மனித நுகமும் முளைய விருத்தியும் பற்றி பார்க்கும்போது, கருக்கட்டிய முட்டையும் நுகமும் சேர்ந்து ஆரம்பத்தில் ஒரு கல நிலையில் காணப்படுகின்றன. பின்னர் இந்நுகமானது கலப்பிரிவடைவதால் 2 கல நிலை, 4 கல நிலை, 8 கல நிலை, 16 கல நிலைகள் ஊடாக பல்கல நிலையை அடைகின்றது. இவ்வாறான நுகமானது பின்னர் 4 கிழமை அளவில் முளையமாக மாற்றமடைகின்றது. இவ்வாறான முளையம் 10 கிழமை, 16 கிழமைகள் ஊடாக ஏறத்தாழ 20 கிழமைகள் அளவில் பூரண விருத்தியடைந்து காணப்படுகின்றது. மனித முளையமானது 8 கிழமைகள் அளவில் தொடுகை உணர்ச்சியையும் தொப்புள் நாணையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பின்னர் 13 கிழமை அளவில் இனிப்பு கசப்பு சுவையை அறிந்து கொள்ள முடிகின்றது. 17 கிழமைகள் அளவில் ஒலியை வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய கேட்டல் திறன் விருத்தியடைந்து காணப்படுகின்றது. 25 கிழமைகள் அளவில் தூங்கும் போது கண்ணை மூடக்கூடியவாறும், துயிலெழும் போது கண்ணை திறந்து இலகுவாக அசைக்கக்கூடியவாறும் விருத்தியடைந்து காணப்படுகின்றது. அடுத்து நாம் முதிர் மூலவுருவின் பகுதிகளை நோக்கும்போது, முதிர் மூலவுருவானது கருப்பையினுள் அமைந்து காணப்படுகின்றது. கருப்பையில் இருந்து சூழ் வித்தகம் உருவாகி தொப்புள் நானூடாக முதிர் மூலவுருவுடன் தொடுகை அடைகின்றது. முதிர் மூலவுருவின் காது, பாலுறுப்பு, தாயின் முதுகுப்பகுதி, கருப்பை வாய், ஜோனி மடல், இதனூடாக முதிர் மூலவுரு வெளியேறக்கூடியவாறு காணப்படுகின்றது. அடுத்து நாம் மகப்பேற்றை நோக்கும்போது, கர்ப்பகாலம் பூர்த்தியடையும் வேளையில் கருப்பை தசைகள் சுருங்கி முதிர் மூலவுரு ஜோனி வழியின் ஊடாக வெளிவருதல் மகப்பேறு எனப்படும். மகப்பேற்று வேளையில் முதிர் மூலவுருவின் தலை கருப்பை கழுத்தை நோக்கி திரும்பி காணப்படும். சாதாரண நிலைமைகளில் முதலில் வெளிப்படுவது முதிர் மூலவுருவின் தலையாகும்.
அசாதாரண நிலையில் முதிர் மூலவுருவின் தலை கருப்பை கழுத்தை நோக்கி இருக்க மாட்டாது. மகப்பேற்றிற்கு செல்வாக்கு செலுத்தும் சில ஹோமோன்கள் பற்றி பார்க்கும்போது ஒக்சிடோசின் ஹோமோனானது கருப்பை சுவரை தூண்டுவதனால் கருப்பை தசைகள் சந்தத்திற்கேற்ப சுருங்கி விரிந்து முதிர் மூலவுருவை வெளித்தள்ளுகின்றது. அடுத்து புரோலக்டின், ஒக்சிடோசின் ஆகிய ஹோமோன்கள் பால் உற்பத்தி மற்றும் பால் சுரத்தலை தூண்டுகின்றது. இதேபோல் ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரொஜெஸ்டரோன் ஆகிய ஹோமோன்கள் மகப்பேற்றின் பின் இவ்ஹோமோன்களின் செறிவு குறைவடைவதால் மறுபடியும் மாதவிடாய் செயல்முறை ஆரம்பிக்கின்றது. அடுத்து நாம் இரட்டை குழந்தைகள் உருவாதல் பற்றி விரிவாக பார்ப்போம். பின்வரும் சந்தர்ப்பங்களில் இரட்டை குழந்தைகள் உருவாகின்றன. இரு சூழ்கள் வெளியேறி அவை இரண்டும் கருக்கட்டப்படின் இரு மூலவுரு உற்பத்தியாகின்றது. இவர்கள் ஒருவருக்கொருவர் தோற்றத்தில் வேறுபடுவார்கள். ஒத்த பால் உடையவர்களாகவோ அல்லது வேறுபால் உடையவர்களாகவோ இருப்பார்கள். ஓர் கருக்கட்டிய நுகம் இரண்டாக பிரிந்து இரு மூலவுருவாக வளர்வதால் ஒத்த இரட்டையர்களை உருவாக்குகின்றது. இவர்கள் ஒரே தோற்ற இயல்புகளை உடையவர்களாக இருப்பார்கள் மற்றும் ஒரே பாலை கொண்டவர்களாக இருப்பார்கள். இங்கு இரட்டை குழந்தைகள் உருவாகும் போது ஒத்த இரட்டையர் உருவாகும் முறையை பார்ப்போமானால் ஒரு முட்டையுடன் ஒரு விந்தும் இணைவதால் ஒரு நுகம் உருவாகின்றது. இந்த நுகம் இரண்டாக பிரிவடைவதால் ஒரே நுகத்தில் இரு குழந்தைகள் உருவாகின்றன. இவர்களே ஒத்த இரட்டையர்கள் ஆவார்கள். மற்றும் ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக கருக்கட்டுவதால் இரு வேறுபட்ட நுகங்கள் உருவாகி அவற்றிலிருந்து இரு வேறுபட்ட முதிர் மூலவுருக்கள் உருவாகுவதால் இரு நுகத்திலிருந்து இரு குழந்தைகள் உருவாகின்றனர். இது ஒவ்வாத இரட்டையர்கள் ஆகும். இரட்டை குழந்தைகள் கருப்பையினுள் காணப்படும் முறையை இப்படம் விளக்கமாக காட்டுகின்றது. இரட்டை குழந்தைகள் ஒரே சூழ்வித்தகத்திலிருந்து தாயிடமிருந்து வெவ்வேறாக குருதி பெறும் பொறிமுறையை இப்படம் விளக்கமாக காட்டுகின்றது. ஒத்த இரட்டையரை நோக்கும் போது அவர்கள் புறத்தோற்றத்தில் ஒரே இயல்புகளை வெளிக்காட்டுகின்றனர் மற்றும் அவர்கள் ஒரே பால் உடையவர்களாக காணப்படுகின்றனர். ஒவ்வாத இரட்டையர்களை நோக்கும் போது அவர்கள் புறத்தோற்றத்தில் வேறுபட்ட இயல்புகளையும் பால் ரீதியில் ஆண் பெண் என வேறுபட்ட பாலாகவோ அல்லது பெண் பெண் அல்லது ஆண் ஆண் என ஒரே பாலை உடையவர்களாகவோ காணப்படுகின்றனர். அடுத்து நாம் பெண்களின் மாதவிடாய் வட்டத்தை பார்க்கும்போது கருக்கட்டப்படாத சூளுடன் கருப்பை அகத்தோலில் விருத்தியடைந்து காணப்பட்ட இழையங்களும் குருதியும் சேர்ந்து வெளியேற்றப்படல் மாதவிடாய் எனப்படுகின்றது. மாதவிடாய் வட்டமானது 28 நாட்களுக்கு ஒரு தடவை நடைபெறுகின்றது. பொதுவாக மாதவிடாய்க்கான கால அளவு 3 நாட்கள் தொடக்கம் 4 நாட்கள் வரையாகும். பெண்களில் 45 தொடக்கம் 52 வயதை அடையும் போது மாதவிடாய் நிகழ்வது நிறுத்தப்படுகின்றது. மெனோபோஸ் எனப்படும். மாதவிடாய் வட்டமானது 4 அவத்தைகளை கொண்டுள்ளது. பெருக்கல் அவத்தை, சூழ்கொள்ளல், சுரப்புக்குரிய அவத்தை மற்றும் மாதவிடாய் அவத்தை என்பனவாகும். அடுத்து நாம் பெண்களின் மாதவிடாய் வட்டம் பற்றி விரிவாக பார்ப்போம். பெண்களின் மாதவிடாய் வட்டத்தில் FSH, LH ஆகிய ஹோமோன்களின் செறிவு பெருக்கல் அவத்தையின் போது அதிகரித்து காணப்படுகின்றது. இது சூழ்கொள்ளல் நிலைமையின் போது உச்ச அளவை அடைகின்றது. இதன்போது கருப்பையின் அகத்தோல் தடிப்படைந்து விரிவடைகின்றது. வெளிவிடப்பட்ட சூளானது கருக்கட்டல் நடைபெறாத நிலைமையில் இவ்ஹோமோன்களின் செறிவு குறைவடைந்து காணப்படுகின்றது. இதனால் மாதவிடாய் அவத்தை உருவாகி கருப்பை அகத்தோல் சிதைவடைகின்றது. இதேபோல்
ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டரோன் ஆகிய ஹோமோன்களின் செறிவும் பெருக்கல் அவத்தையின் போது அதிகரித்து சென்று சூழ்கொள்ளல் நிலைமையில் உச்ச அளவை அடைகின்றன. பின்னர் சுரப்புக்குரிய அவத்தை பகுதியில் இவ்வோமோன்களின் செறிவு குறைவடைந்து செல்வதால் மாதவிடாய் அவத்தை உருவாகின்றது. இங்கே கருக்கட்டல் நடைபெறுமாயின் இவ்வோமோன்களின் செறிவு குறைந்து செல்லாது தொடர்ந்தும் ஒரே மட்டத்தில் காணப்படும். இனப்பெருக்கத்தில் ஓமோன்களின் பங்களிப்பை பார்க்கும்போது விந்து பிறப்பு, சூழ்கொள்ளல் என்பன ஓமோன்களினால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படும் செயற்பாடுகளாகும். முற்பக்க கபச்சுரப்பியால் FSH follicle stimulating ஹோமோன் மற்றும் LH லியூட்டனைசிங் ஹோமோன் ஆகிய ஹோமோன்கள் சுரக்கப்படுகின்றன. இவ்ஹோமோன்களால் ஆண்களின் விதைகளில் உள்ள சிற்றிடை வெளிக்கலங்கள் தூண்டப்படுகின்றன. இதனால் ஆண் இனப்பெருக்க ஹோமோனான டெஸ்டெஸ்டரோன் சுரக்கப்படுகின்றது. டெஸ்டெஸ்டரோன் ஹோமோன் ஆண்களின் துணைப்பால் இயல்புகளின் விருத்திக்கு காரணமாக அமைகின்றது. இதேபோல் பெண்களில் FSH, LH ஆகிய ஹோமோன்களால் சூலகங்கள் தூண்டப்படுகின்றன. இதனால் பெண் இனப்பெருக்க ஹோமோனான ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரொஜெஸ்டரோன் சுரக்கப்படுகின்றன. இவ்ஹோமோன்களே பெண்களின் துணைப்பால் இயல்புகளின் விருத்திக்கு காரணமாக அமைகின்றன.